வித்தியாசமான ஒரு திறமையோடு இருக்கிற ஒரு ஆள் தான் தம்பி டனார்த்தன். என்ன அப்படி வித்தியாசமான திறமை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரிய ஒளியை பயன்படுத்தி ஓவியம் வரைகிறது. எல்லாருமே சித்திரம் வரைவாங்க, சிலைகள் செய்வாங்க. அப்படி இருந்தாலும் இந்த வித்தியாசமாக யோசித்து சூரிய ஒளியை பயன்படுத்தி ஓவியங்கள் வரைகிறது குறிப்பிட்டு 1-2 பேர் தான் இருக்காங்க. அதில் தம்பி டனார்த்தன் வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறார். ஸோ அவர் எப்படி இந்த ஐடியாவெல்லாம் செய்கிறார்? இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி இவர் வந்து இந்த ஆர்ட் செய்கிறார். அப்போ அந்த ஆர்ட்டை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். தம்பி பகிரி காட்டலாம் வாங்களுக்கு. அது சூரியனில் இருந்து வர ஒளியை அந்த வில்லையை பயன்படுத்தி தெரிச்சா அது என்ன ஃபாஸ்ட்டாக அடிக்குது. அதனால் அது கொஞ்சம் இதாக ஆகி ஒரு கருப்பு கலரில் பத்திர மாதிரி ஆகுது. நெருப்பு வருது. அது நெருப்பு வருது. வில்லையார் அடித்தா நெருப்பு வந்து அதை அப்படியே பிரித்து போகிறது. முன்னுக்கே பாருங்க, ஒரு பெரிய ஈகிள் ஒன்று வச்சிருக்காரு உள்ள. நீங்கள் என்ன இருந்தது தானே? மேதகு அவர்களுடைய ஃபோட்டோ கிளிப்பால் செஞ்சது. எப்போ செஞ்சு நீங்கள்? இது ஒரு 2 வருஷத்துக்கு முந்தைய. 2 வருஷத்துக்கு முந்தைய இந்த ஃபோட்டோவெல்லாம் கிளிப்பால் செஞ்சீங்க. எவ்வளோ நேரம் பிடிச்சது கிளிப்பால் செய்கிறது? சரி, நாங்கள் அவரோட வீட்டுக்கு வாரத்துக்கே பாதையை பயன்படுத்தி தான் வந்திருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும். பாதை என்று சொல்லி ஆற்றை கடந்து வாரத்துக்காக போட் மாதிரி ஒரு செட்டப்பில் அந்த போட்டில் வந்து நாங்கள் எங்களோட வாகனத்தை ஏற்றி கொண்டு எங்களுக்கு பின்னுக்கு வந்து ஓட்டோ ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்றது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை தாண்டி இந்த மலைக்குள்ளே தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் விளங்கும். நம்மளோட கலைஞர்கள் நாம தான் வந்து ஊக்கப்படுத்தணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன எடுத்துக்கிட்ட அது என்ன விளக்கம் பண்ண சொன்னா, ஹலோ மக்களே, வெல்கம் டு யூதி ஒர்க்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறதுல சந்தோஷம். இதே இடத்துல நேற்று வந்து 2 வீடியோ எடுத்துனான். இந்த பாதையில் போகிறத எடுத்து போடணும்னு சொல்லி. பாதை என்று சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஃபெரி சர்வீஸ் மட்டக்களப்பில் இந்த குருக்கல் மடத்திலிருந்து அம்பலாந்துறைக்கு போகிறதுக்கு ரோடு இல்லை. வேறு ஏதோ எல்லாம் சுற்றி வரலாம்னு நினைக்கிறேன். அந்த பற்றுப்பு பாலத்தால் ஏதோ வரலாம்னு நினைக்கிறேன். பட் சுற்றி தான் வரணும், நிறைய சுற்றி வரணும். அதால் இந்த பாதையால் போகிறது வந்து கிட்ட. அது பாதைன்னு சொன்ன வந்து பைக்கை கொண்டு போய் ஒரு போட் மாதிரி ஒன்றில் ஏற்றிட்டு இங்கே இருந்து அங்கால கடந்து கொண்டு போய் விடுவாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எங்கடா பாதையை கடந்து போகிறான்னு ஒன்று 2 பேர் பார்த்தீங்கடா. நான் ஏற்கனவே யோசித்து வச்ச ஒரு விஷயம் தான் வந்து இந்த சூரியனில் வச்சு இந்த ஆர்ட் செய்கிறது. சூரியன்லேருந்து வர ஒளியை வச்சு ஒரு சித்திரம் கீழ்றார் டனார்த்தனன் ஜோய். டனார்த்தனன் போய் அவரை போய் மீட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன நிறைய கலைகள் தெரிஞ்சாக்கள், நிறைய ஆர்டிஸ்ட் மாதிரி பர்டிகுலரில் இருக்காங்க. விளைஞ்சுவே கிடக்குது பர்டிகுலர். அப்போ அங்கே போயிட்டு அவங்கள மீட் பண்ணி அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்காக தான் இப்போ 2-3 வீடியோ தொடர்ச்சியாக எடுக்கிறோம். இதுக்கு முதல்ல நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்டிஸ்ட் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. இப்போ போட போகிற வீடியோவும் அப்படி ஒரு பயங்கரமான கெட்டிக்காரர் வராது. இந்த வெயிலில் நின்று சூரியனில் சுட்டு அந்த படத்தை கீறுன்றது சும்மா சாதாரணப்பட்ட வேலை இல்லை. ஸோ அங்கே போயிட்டு அவர் எப்படி அதை கீறுன்றதே லைவாக கேட்டு பார்ப்போம். என்ன ஜோய்? போயிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம போகிற வழி எப்படி இந்த பாதையில் ஏறுறோம், எப்படி அவரை வீட்டை போய் சேர்றோம்ன்றத ஒரு வயசுமே இல்லாமல் ஒரு சின்ன பாட்டை போட்டு விடுறேன். பாப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்கெல்லாம் அந்த பாதைக்கு போறார்கள் தான். அதான் இந்த வெயில் நமக்கு பண்ணா இருக்கு. ஒரு தரம் போற வழியா ஒவ்வொரு தரம் போறாங்களே அப்படி இருக்கு. என்னடா பாதை எங்க பாதை வரவில்லை. எத்தனை மணிக்கு நான் வரும்? 12 கால். அது அங்கடா.
சரி ஓகே வந்துட்டோம். இப்போ நாங்கள் அந்த பாதை நிற்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். வார வழியை வந்து பார்த்துருப்பீங்க. இது எந்த இடம்னு சொன்னால் குருக்கள் மடத்தில் அப்படி உள்ளால வந்தீங்கன்னா சரி குருக்கள் மடம் தான் இது. இவ்விடத்திலிருந்து அங்கால போகிறோம். எங்கே போகிறோம்? நம்ம வந்து போறோம் அம்பலாந்துறைக்கு வந்து போகிறோம். அங்கே டனார்த்தண்ட வீட்டடிக்கு போயிட்டு இப்போ பாதையில் போகிறதையும் வீடியோவை காட்டுறேன். இப்போ தான் ஒரு பாட்டு ஒன்று போட்டு விடுறோம் பாதையில் போகிற வீடியோ பார்க்குறதுக்கு. இந்த கேரளாவில் போகிற மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்கும் வியூ. நமக்கு செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அதில் பயணம் செய்கிறாக்களுக்கு தான் அதில் கஷ்டம் தெரியும். பாலம் இல்லாமல் நமக்கு முஸ்பாத்தி பெரிய வாகனங்கள்லாம் ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆட்டோ அது வாகனங்கள்லாம் கொஞ்சம் ஏற்றுறது கஷ்டம்தான். கொஞ்சம் பள்ளமாக இருக்குது போல. கட்டையெல்லாம் போட்டு போய் ரெடி பண்ணி எடுக்கிறாங்க ஆட்டோ. இப்போ ஏறிடும் நினைக்கிறேன். பாவமா இந்த ஆட்டோ இப்போ ஏறிடும் நினைக்கிறார்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏறாது நினைக்கிறார்கள் லைக் பண்ணுங்கள். ஏறாது நினைச்சாக்கெல்லாம் கட்டாயம் லைக் பண்ணுங்களா. இப்போ அடுத்த சான்ஸா இப்போ ஏறும்னு நினைக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா. அப்படிங்களா. இதுதான் ஃபைனல் டச். வரேன் வா. இப்போ வரேன் வேறு அதான் மேலே ஏற்றி கமான். ஐயோ கிட்டத்தட்ட 3-4 தரம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி இப்போ பெரிய ஒரு கட் ஒன்று போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இதோட வந்து ஏறிடும் நினைக்கிறேன் இந்த ஆட்டோ. யா 1 2 3 ஸ்டார்ட். கமான் 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 கமான். அதான் வேலை. இப்போ பெரிய பிரச்சனை. முன் டயர் ஏறிட்டு பின் டயர் ஏறணும். அப்போ பின்னிக்கு 2 பேர் ஆக்கிறது தள்ளுறாங்க. மாதிரியா ஏற்றி எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள். வந்து மிஷின்லாம் வச்சிருக்கு. அதில் உடைச்சி தான் சாரி மிஷின்லாம் வச்சு அதில் வந்து உடைச்சி அந்த பஸ்ஸில் வந்து நம்ம போகிற மாதிரியே உடைச்சி தாராங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 ரூபாண்ணே. பைக்குக்கும் நமக்கும் சேர்த்து எடுத்துருக்காங்க. இல்லை வடிவ டீட்டெயிலாக போட்டுருவீங்க. மெசஞ்சருக்கு 10 ரூபா தான். 10 ரூபா தான். வாகனம் இல்லாமல் போகிறோன்னு சொன்னால் 10 ரூபா. மூவாயி போய் கொண்டு இருக்கு இப்போ. யா கிருதுடாப்பா. பார்த்தீங்களா அங்கே ஃபுல்லாக மரங்களாக இருக்கு. இப்படி நிப்பாட்டுவாங்களோ இல்லையா? என்ன சம சொல்லுங்க. சல்வீனியானே சாப்பிட்ற இது ஏன் அப்படி பார்க்குறீங்க? உண்மையே சொல்லணும். அம்புலாந்துறை அந்த இருக்கு போட்டில் அம்புலாந்துறை என்று வந்துட்டோம். ஓகே இப்போ யுதிஷ்டன் அந்த பைக்கில் ஏறிட்டு நாங்கள் இறங்கியா பயமண்ண உங்களுக்கு பயப்படுற ஆள் ஏற்றி இறங்குது. வீரப்பு கதைகளுக்கு மட்டும் குறைஞ்சில்ல ஆளுக்கு. அண்ணனே சிரிக்கி அம்பலாந்துறைக்குள்ள வந்திருக்கோம்.
இப்போ நாங்க இதுல பாதையை தாண்டி இங்கால வந்தாச்சு. பாதையை கடந்து வந்தாச்சு. இப்ப அடுத்த பாதையை தேடி போய் கொண்டிருக்கு. அத பாதை என்று சொல்றது பெரி சர்வீஸ். அதை வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா. நான் அதுல வீடியோல போட்டிருப்பேன். பைக்குக்கு 50 ரூபா. ரெண்டும் சேர்த்து 60 ரூபா எடுத்தாங்க. அப்படியே போய் கொண்டிருக்கேன். இப்ப அந்த ஒரு ஆள்ற வீட்டை தேடி போய் கொண்டிருக்கேன். எங்க போறோம்ன்றத வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் சரி. இதுதான் வீடு. ரைட். ஆளை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இவர் தான் எங்கட இளைய தளபதி. இப்ப நீங்க முன்னுக்கு பார்த்திருப்பீங்க எல்லாமே வந்து இப்ப பாதையில பெரிய என்ன சொல்ற கடினமான பாதையை கடந்து வந்தேன்னு சொல்லணும். அது என்ன பாதைன்னு சொன்னா அந்த ஃபெரி சர்வீஸ். நான் காட்டினேன். ஒரு ஆளுக்கு 10 ரூபா. அடுத்தது வெஹிக்கிளோட வர்றதுக்கு 50 ரூபா. மொத்தமா 60 ரூபா எடுப்பாங்க. தனியா வந்தீங்கன்னு சொன்னா 10 ரூபா தான். ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான் எடுக்கிறாங்க. அப்ப லாபம் அப்படி வருமானு கேட்டேன். இருந்தாப்ப லாபம் வருமா, இருந்தாப்ப வராதான்னு சொல்லியிருந்தேன். அப்ப நம்ம டனார்த்தனை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். டனார்த்தன் தானே? ஓகே, டனார்த்தனை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் ஒரு ஆர்டிஸ்ட். என்ன ஆர்டிஸ்ட்? நம்ம ஏற்கனவே இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஆர்ட் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன். அதுக்கடுத்து இவர் என்ன செஞ்சவர், என்னத்துக்காக இவரை நம்ம மீட் பண்ண வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்ல இருந்து வர ஒளி என்ன அந்த ஒளியை பயன்படுத்தி என்ன சாமான இப்போ வில்லைகளை பயன்படுத்தி வில்லைகளை பயன்படுத்தி அந்த ஒளியை பலகையில் விழ வச்சு பலகையில் வந்து இப்போ என்ன செய்ய நெருப்பு சுடுற மாதிரி மார்க் பண்ணுந்தானே அந்த மார்க்கை வச்சு கொண்டு ஒரு ஆர்ட் செய்கிறார் இவர். ரைட். அப்போ இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி இவர் வந்து இந்த ஆர்ட் செய்கிறார். அப்போ அந்த ஆர்ட்டை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். தம்பி பகிரி காட்டலாம் அவங்களுக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து ஜாயின் பண்ணி விடுறேன் பாருங்க. அப்போ அந்த ஆர்ட்டை வந்து அவர் செய்கிறார். அதை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றியும் எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்ததுன்ற பற்றி முதல்ல. എൻ്റെ പേര് ഡനാഥനൻ. ഞാൻ AL അമ്പലാന്തൂർ സ്കൂളിലാണ് പഠിച്ചത്. நான் இப்போ சிவிஆசில் யூனிவர்சிட்டி எடுபட்டிருக்கேன். அதில் இப்போ செகண்ட் இயராக இருக்கேன். இது நான் ஏற்கனவே ஏஎல் படிக்கக்குள்ளே ஏஎல்ல இருக்கிற படங்கள் அது ஏஎல்ல சித்திரப்படம் எடுத்து அதில் இருக்கிற படங்களை தான் கீறி வந்தேன். நான் இப்போ ஆக்கில் அது எல்லாம் கீறல. அது அதை முடிச்சதுக்கு பிறகு தான் சும்மா ஃப்ரீ டைமில் இப்படி இதை எப்படி செய்வோம்னு விட்டு எடுத்து இல்லை எல்லாரும் தான் ஏஎல்ல படிக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் நிறைய பேர் யூனிவர்சிட்டி கேட்டு போடுறாங்க. ஆனால் யாருமே வந்து இப்படி இந்த நம்ம படித்த விஷயத்தையே தொழிலா செய்வோம்னு சொல்லி யோசிக்கிறல்ல. அதுவும் இப்போ சும்மா நீங்கள் சித்திரங்கிரி கொடுப்போம் வார ஓர்டருக்கு சித்திரங்கிரி கொடுப்போம்ன்ட்டு நீங்கள் யோசிச்சிருந்தா அது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் நீங்கள் சூரியன்ல இருந்து வர ஒளியை பயன்படுத்தி ஒரு ஆட்சி வரும் யோசிச்சிருக்கீங்க. அதுதானே என்னன்னு அது என்னடா எல்லாம் இப்போ ஒரே திரும்ப திரும்ப பண்றதுல விஷயம் இல்லை. டிஃப்ரெண்டா ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த வார்த்தைக்கு வேண்டிதான் டிஃப்ரெண்டா கணக்கா பண்ணிருக்கேன். கிளிப் ஆர்ட்ல இருந்து கிளிப் ஆர்ட்ன்றது நம்ம ஸ்டெப்ல கிளிப்பை வச்சு ஒரு ஆள் அப்படி இறங்கி விட்டுறது. ஒரு ஆளுக்கு இருக்கு அவங்கள்ட்ட போட்டோஸ் எதுவும் இருக்கு. போட்டோ வீடியோ எதுவும் செஞ்சது வீடியோ இருக்கு. அதையும் தாங்க எங்களுக்கு ஜாயின் பண்ணி வர்றதுக்கு. அது வேற பிளட் ஆர்ட் செய்யறேன்னா பிளட் ஆர்ட்ன்றதை பத்தியும் சொல்லுங்க. பிளட் ஆர்ட்னா இப்ப ஒரு அவங்களுக்கு இப்போ யாரும் பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஹிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஒரு நல்லா ஹிட் பண்ணணும்னு நினைச்சா அவங்களோட பிளட் எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ அம்மா அப்பாவோ யாரோ அவங்களுக்கு கீறி கொடுக்கணும்னு அவங்க பிளட் எடுத்து வந்தாங்க. அதை ஒரு ஆள் பார்த்து அப்படி கீறி பிளட்ன்றது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒரு ஆள் லவ் பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த கேர்ளை கிஃப்ட் பண்ணுறதுக்கு தண்டை பிளட்டை தானே எடுத்து வருவார். அது கிருமி இல்லையா? எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? கிருமி தான் அது. இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தானே அது. நமக்கும் அதால நம்மளுக்கு ஒரு இதானே நம்மளுக்கு இப்படி கீறி கொடுக்குறது தானே. எல்லாரும் கீற மாட்டாங்க. அது இல்லை அதுல இருந்து இப்போ கிருமி பரவும் பண்ணுறது இருக்குது. அதுக்கு மாஸ்க் போடுறேன் நான், கை கவர் போடுறேன் நான். 2-3 டாக்டர் மாட்ட கேட்டேன் இப்படி என்ன பிரச்சனை வருமா அது வந்து. அவங்க சொன்னாங்க சில அந்த இடவழி இப்போ காயம் அப்படி கண் அப்படி வாய் அப்படியா வீட்டில் நம்ம படாமல் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்குள்ளலாம் போகக்கூடாது. காயம் வந்தால் கொஞ்சம் கீரத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. வேறு அதில் கையெல்லாம் படலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படியான இடங்கள் மட்டும் இதே பிளட் வந்து டக்குன்னு உறைஞ்சிருமே இல்லையா? அது ஒவ்வொரு இது என்ன நம்ம வயோ வந்தவங்கள இது படிக்கலானே அதில் சில டியூப்புகளில் உறையுது, சில டியூப்புல இருக்குது. நீங்க சொல்றீங்க அந்த பிளட்டை கொண்டு ஒரு டியூப் அதுக்குள்ள ரெட் கலர் போட்டதுக்குள்ள உறையுது. உறைஞ்சா நம்ம குத்தி கொஞ்சத்தை போட்டுக்கிறலாம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்குள்ள இருவிவோம் அப்படின்னு. அது சில இதுக்குள்ள கெமிக்கல் போட்டிருக்காங்க. எப்படியோ இப்போ கொண்டு வந்தாராளுக்கு அவங்களோட பிளட் தானே எப்படி ப்ரூவ் பண்ற? இல்ல நமக்கு அவங்க யாரை எடுத்து வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம கொண்டு போய் செக் பண்ணி பாருங்க.
கீறி கொடுத்தா சரிதானே அவங்க. அது சரி. ஓகே, இப்போ இந்த டியூப்ல கொண்டு வந்து தராங்க தானே, கொண்டு வந்து தரது இப்போ நீங்க கீறி கொடுக்குறீங்க, பிளட் காணாம போயிட்டுன்னா உங்களோட பிளட்டை வச்சு கீறலாம் தானே, அதை எப்படி அவங்க நம்புற அந்த பிளட்ல தான் செஞ்சுறீங்க? அவங்க இப்ப பிளட் எடுத்து வராங்கன்னா நான் பெரும்பாலும் என்ன செய்யறேன்டா பிளட் அவங்களை நேரடியா கொண்டு வந்து 1 மணி தளத்துல அப்படி உள்ளுக்குள்ள கீறி கொடுக்குறேன். அவங்க இருக்குள்ளே என்ன விஷயம்டா வந்து போக்குவரத்து பிரச்சனை 2 தரம் போகணும். நம்ம ரோட்டை பத்தி தெரியும் தானே, கூட பழுதா கிடக்கு, நீங்களே சுத்தி வந்துருக்கீங்க. அப்ப 2 தரம் வரணும், ஒரு தரம் பிளட் தந்து விட்டு வரணும், திரும்ப படம் எடுக்க வரணும். அப்ப அதுக்காக நான் ஒரு தரத்தோட கீறி கொடுப்பேன். அவங்களை முன்னுக்கு போட்டோ அனுப்பி சொல்லி போட்டு போட்டோ நோமலை கீறி வச்சு போட்டு பிளட் தந்தாங்கன்னா அவங்க பார்த்துருக்கக்குள்ளேயே கீறி கொடுப்பேன். அவங்க என்ன பிள்ளைண்டாலும் சொல்லலாம், பட் அவங்க பிளட் தான் அவங்களுக்கு தெரியும் தானே. நான் அவங்க இருந்தா தான் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு தெரியும். மற்ற என்னன்னா வீடியோ எடுக்கிறேன், நான் ஃபுல் வீடியோ எடுக்கிறேன். அப்ப இப்ப நான் பிளட் ஊத்தக்குள்ளேலாம் அவங்க டியூப் பிடிக்கும், அவங்க பேர் சிலாக்கள் பேரெல்லாம் அடித்து வருவாங்க, அந்த பேர்லாம் பிடிக்கும். அதெல்லாம் இஷ்யூ இல்லை. மற்ற என்னன்னா வேற ஆக்கள் பிளட் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி குடிக்கல, ஏன்டா கட்டியாயிரும். ஓரளவு வராது தானே, சில டைம் தான் வரும். ஓகே, இப்போ வேற என்னது? முதலாவது கிளிப் ஆர்ட் சொன்னீங்க, அடுத்தது அந்த ஸ்கெட்ச் பண்றத சொன்னீங்க, அதுக்கு அடுத்தது பிளட் ஆர்ட் சொன்னீங்க, வேற பென்சில் ஆர்ட் செய்யறேன்னா, மற்றது கலர் வாட்டர் கலர்ல செய்யறேன்னா, சாக் கலர், பென்சில் கலர் இருக்கு. டிஜிட்டல் ஒர்க்ஸ் செய்றீங்களா? டிஜிட்டல் ஒர்க் செய்யறல, ஆனா ஓரளவு தெரியும் செய்யறல. அந்த அளவு இனி செய்யணும், செய்யணும் அந்த அளவு டைம் தெரியும். அடுத்தது சூரியன்ல இருந்து வர ஒளியை பயன்படுத்தி அதுக்கு என்ன பேர் சொல்றது? சன்லைட் ஆர்ட். சன்லைட் ஆர்ட். என்ன சன்லைட் ஆர்ட்னா சோப் கட்டியில செய்யறது இல்ல. சன்லைட் ஆர்ட்னு சொன்னா சன், அதாவது சூரியன்ல இருந்து வர ஒளிய அவர் சொன்ன மாதிரி என்னது, அவருக்கு விளங்கப்படுத்துங்களா நோடியா? அது சூரியன்ல இருந்து வர ஒளியே அந்த வில்லையை பயன்படுத்தி தெரிக்குது, தெரிச்சா அது என்ன ஃபாஸ்டா அடிக்குது. அதால அது கொஞ்சம் இதா ஆகி ஒரு கருப்பு கலர்ல பத்திர மாதிரி ஆகுது. நெருப்பு வருது, அதால நெருப்பு இருந்தானே வில்லையார் அடிச்சா அதால நெருப்பு வந்து அதை அப்படியே கீறிட்டு போறது. அது இப்ப நான் கேக்குறேன், இப்ப எப்படி சொல்றது, இப்ப சரியா அப்படித்தான் கீறணும்ன்ற ஐடியா ஒன்று இருக்கு. அடுத்தது வெயிலுக்குள்ள நீங்க நின்று கீறணும், அது இப்ப இப்ப பிடிச்ச உடனே பத்த போறல எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும், 2-3 நிமிஷம் 10. அப்ப ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கு இப்ப ஒரு ஆள் இப்ப நீங்க என்ன போட்டோ எடுத்து கீற போறீங்கன்னு வைங்க, என்ன நீங்க இப்ப கீறிட்டு கீற போறீங்கன்னா, இப்ப என்ன சூரியனால கீற போறீங்கன்னா எவ்வளவு நேரம் எடுக்கும் முகத்தை மட்டும் கீறதுக்கு? எப்படியும் ஒரு மணி நேரம் அப்படி எடுக்கும். 1 மணி நேரத்துக்கும் வெயில் இருக்கும், நல்ல வெயிலுக்குள்ள 1 மணி நேரத்துக்கு இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன போட்டுட்டு நிக்கிறீங்களா? போட்டு நிக்கணும். ஓகே, இது எங்க இருந்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? அதான் நீங்க சொன்னீங்க வேறாக்கள் செய்யறத வித்தியாசமா செய்யணும்னு வந்ததுன்னு. வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லாட்டி நான் கேள்விப்பட்டது இல்லை. எப்படி இந்தியாவில் ஒரு அண்ணா செய்யறாரு, அந்த பேஸ்புக்ல ஒரு ஷேர் ஆகி ஒரு அண்ணா இந்தியாவில் செஞ்சு, அப்ப நம்மளும் செஞ்சு எடுத்து நான் முதல் தரமே எனக்கு தெரியல, சும்மா வச்சு பார்த்தேன். நான் ஓரளவு சரியா வந்துச்சு, அவனை அப்படியே செஞ்சேன். ஓகே, வேற இப்ப அந்த ஆட்டங்களுக்கு கீறி காட்டுவார் தம்பி. இப்ப வந்து இந்த இந்த பிளட் ஆர்ட்னு சொல்றீங்க தானே, இந்த பிளட் ஆர்ட் நீங்க இந்த கீறுனால உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு தானே. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இது என்ன ரத்தத்தாலாம் கீறீங்கன்னு சொல்லி. அப்படியான எதிர்ப்புகள் என்ன வந்துச்சு? என்னன்னா இப்ப ரத்தத்தால கீற ஒரு இஷ்யூ தானே அது. ஒரு விஷயம் அது கீறையலாது என்ன. மற்றது என்னன்னா இப்போ பிளட் ஆரே அவங்க ஒவ்வொரு ஆக்கள விருப்பம் தானே அது. இப்போ பிளட் ஆகிறது அவங்க விருப்பம். மற்றது சில ஆக்கள் சொல்லுவாங்க பிளட் ஆறு நீங்க கீறல் இப்போ அது ஒரு பெருமதியானது, அதால நீங்க இப்படி கீற கொஞ்சம் இதைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதுல இப்ப பக்கெட் கணக்கில் எடுத்தாலே பிளட் இப்ப டொனேட் பண்றாங்க, பக்கெட் கணக்கில் எடுத்துருவாங்க. சிலாக்கிற எண்ணம் அப்படி பக்கெட் கணக்கில் எடுத்து தராங்க, அப்படி அந்த படங்கிறது கூட பிளட் எடுக்குது அப்படி என்று சிலாக்கிற எண்ணம். ஆனா அப்படி என்று இல்லை, ஒரு டீப்புல ஒரு அரைவாசி அப்படி அந்த அளவு காணும் ஒரு படங்கிறது. அப்படிதான் நான் ஒரு அரைவாசி அப்படித்தான். இப்ப சிலாக்கள் பக்கெட் கணக்கு அப்படி என்ன நினைச்சதாலாம் அவங்க கொஞ்சம் இதைகிறாங்க, பிளட் எவ்வளவு பிளட் வீணாகுது அப்படின்ற மாதிரி யோசிக்காங்க. அது அவங்க விருப்பம். இப்போ அவங்க என்ன ஒரு இப்போ ஹிப்ட் ஒன்று கொடுக்கணும்னா அவங்க அவங்க ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே கொடுப்பாங்க. அப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க தாராங்க. அதால கொஞ்சம் அவங்க சைடில் நல்லது இருக்குதாங்க. அடுத்த விஷயம் இந்த பிளட் ரெண்டு பாருங்க, இந்த பிளட் வந்து நீங்களா இப்போ எடுக்கிறீங்களா இல்லாட்டி இந்த பிளட்டை வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எடுக்க சொல்லி அப்படி? நான் பிளட் எடுக்கல, நமக்கு இப்போ நாம அது படிக்கல நமக்கு தெரியல, அதுக்காக நான் எடுக்கிறல்ல. அவங்க விருப்பம் பண்ணா அவங்க சிலாக்கள் நேசிங் படிச்சாக்கள் சொந்தக்காராக்கள் இருப்பாங்க, அப்படி அவங்கள்ட்ட நீங்க எடுத்துவாங்க. நான் எடுக்க மாட்டேன், விருப்பம் பண்ணா நீங்க எடுத்துவாங்க, நான் கீறி மட்டும் தருவேன் மட்டும் சொல்றேன். அவங்க எங்க நான் எடுத்துருவேன், அது நமக்கு தெரியாது. அடுத்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கான காரணம் என்ன? இந்த நார்மலாக வந்து இந்த பிளட் ஆர்ட், அடுத்து சன்லைட் ஆர்ட்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது பென்சில் ஆர்ட்ன்றது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் ஆரம்பத்தில் பென்சிலால கீறி பழகினேன், நான் நார்மலாக கீறி பழகினேன். நான் பிறகு அதை சும்மா
நார்மலாக கணக்க பேர் கேட்டதாலே இப்போ எல்லாரையும் கீறி குடிக்கல தானே என்னால். அப்போ ஒரு பேமெண்ட் அந்த மாதிரி செஞ்சால் தான் அது கொஞ்சம் இதாகி இருக்குன்றதால கொஞ்சம் நார்மலாக பேமெண்ட் செஞ்சதாலே அது ஆர்டர் வந்து செஞ்சு கொடுத்ததால திரும்ப பிளட் ஆர்ட்டுக்குன்னு ஒரு அண்ணா தெரிஞ்ச ஒரு அண்ணா அவர் கட்டாயம் அவர் அம்மாவுக்கு வேண்டி அவர் டிஜிட்டல் ஆர்ட் தான் அவர் பண்றவர். அப்போ டிஜிட்டல் ஆர்ட் பண்ணி ஒரு முதலாவது வருமானம் என்றதாலே அவர் அது எனக்கு என்ன கட்டாயம் நீ பிளட் ஆர்ட் பண்ணி தரணும்ன்ற மாதிரி கேட்சவர். அப்போ தெரிஞ்சாலும் நான் சொன்னேன் எனக்கு தெரியாது இப்படி நான் பண்ணி பழக்கம் இல்லைன்னா அவர் பிரச்சனை இல்லையா செஞ்சு தரட்டாமான்னு பிளட் அவர் தேடி எடுத்து கொண்டு தந்தார். அப்போ நான் அதுல இருந்து பண்ணி அவர் ஒரு வீடியோ போட்டதால அது ஷேர் ஆகி திரும்ப தெரிஞ்சாக்கள் என்ன செய்வாங்க எனக்கு மாதிரி பிளட் ஆர்ட் வேணும் என்ற மாதிரி. அப்போ அதுல இருந்து ஒன்றும் செய்யலாம் எல்லாருக்கும் செய்யத்தானே வேணும் தெரிஞ்சாக்களும் வேற அதால அப்படியே வருமானத்துக்குள்ளேயே அப்படியே போயிட்டு. அடுத்த விஷயம் இந்த வீடியோல பாக்குற வியூவர்ஸ் இருக்காங்க எங்களோட வியூவர்ஸ் அவங்களுக்கும் பிளட் ஆர்ட் ஒன்று கீறணும் இல்லாட்டி சன்லைட்ல ஆர்ட் கீறணும்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி நீங்க கீறி கொடுப்பீங்க? இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து பார்ப்பாங்க, நிறைய பேர் வந்து தூர இடங்கள்ல இருந்து பார்ப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் உங்களோட வீட்டை வந்து கொள்ளையில ஒரு நிலைமை ஒன்று இருக்கும். அப்ப அப்படியா நாட்களுக்கு நீங்க எப்படி செய்யுங்க? நீங்க கீறியதும் கொரியல் வசதிகள் அப்படி இல்லை இப்போ வெளிநாடு இருக்கார்கள் பண்ண இயலாது. ஏன்னா அவங்க இப்படி என்ன எனக்கு பிளட் ஆறு சன்லைட் ஆர்ட் செய்யலாம், சன்லைட் ஆர்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கும் என்னால கூட டைம் வேணும் எனக்கு. ஏன்னா நான் யூனிவர்சிட்டி போறேன், நான் 5 நாளும் போவேன். சாட்டர்டே சண்டே மட்டும் தான் லீவு. அதுக்கு நம்ம சில வேலை அசைன்மெண்ட் மிட் எக்ஸாம் அது நம்ம வந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை. நான் போறது 7:30 அப்படி போயிடுவேன். திரும்ப வார 5:30 6 மணி ஆகும், சூரியன் எரியாது இருக்காது. அப்ப அதால கொஞ்சம் லீவ் அதுலாம் சில டைம் தான் செய்யலாம். அதாவது அவசரமா உங்களுக்கு அந்த ஓர்டர்களை தராம கொஞ்சம் காலங்களை வச்சு தந்தாதான் அந்த வேலையை உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். நார்மலா ஒரு சன்லைட் ஆர்ட் வந்து கீறதுக்கு உங்களுக்கு எத்தனை அவர்ஸ் பிடிக்கும்? ஒரு 3 மணி தேலம் 4 மணி தேலம் நார்மலா கீறலாம். அது செய்யறதுனால உங்களுக்கு அந்த கண்ணுல ஒரு பாதிப்புகள் அப்படி ஏற்பட்டு அது கண்ணாடி போடணும்ன்ற மாதிரி சில சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம எனக்கு அந்த அளவு சன்லைட் கூட செய்யல அந்த அளவு. என்னன்னா நம்ம இப்ப சன்லைட் செய்யக்குள்ள ஒளி அது தெரிக்கும், சூரியன் பட்டு தெரிக்கிறதால கொஞ்சம் நம்ம கண் இதா புகை மாதிரி அந்த தெரியும் தானே அந்த அப்படி ஒரு இதொண்டு வரும். கூட நேரம் செய்யல, கொஞ்ச நேரம் செஞ்சு திரும்ப செய்யும். இப்ப இந்த இந்த அதாவது இந்த சித்திரம் கீறுறது, இந்த பிளட் ஆர்ட், இந்த சன் லைட் ஆர்ட் இதனால நீங்க இப்ப வந்து ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படியா? ஓகே. உங்களோட இப்ப நீங்க படிச்சு கொண்டு இதை பார்ட் டைம் ஜாப் வந்து செஞ்சு கொண்டு அதுல நோக்கம் என்னண்டா இப்ப நான் படிக்கிறேன், அதான் படிக்கிறேன். எஸ், நான் அதான் படிக்கிறேன். அப்ப நான் இதையும் செஞ்சா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் தானே. அதான் படிக்கிற விஷயத்தையே ஒரு பிசினஸாவும் சைட்டால செஞ்சு கொண்டிருக்கீங்க. இந்த நோக்கம் என்னண்டா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் தானே, அதைத்தான் நீ செய்யறேன். நான் வேற செய்யலாம். நீ அதன் நோக்கத்துக்கானே ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணேன். நான் போக போக இப்படி பிசினஸுக்குள்ள கூட அந்த அளவு போயிட்டு. ஆனா எனக்கு அந்த அளவு கூட பிசினஸ் செய்யலாம் இருக்குது. ஏன்டா இப்ப நான் யூனிவர்சிட்டி போற வடிவா அந்த அளவு செய்யலாம், நார்மலா ஒரு அளவா செய்யலாம். நைட்ல மட்டும்தான் என்னால செய்யணும். ரைட். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட இப்ப வளர்ந்து வர யூத்ஸா இருக்கலாம், அதாவது இந்த வீடியோ பாக்குறாக்களா இருக்கலாம், புதுசா தொழில் முயற்சி செய்யறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நிறைய என்ன சொல்றேன், அவங்க திறமைகள் நிறைய இருக்கலாம். நிறைய பேர் வந்து பாட்டு படிப்பாங்க, நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, அப்படி இருக்கு. அப்ப அப்படியான ஆட்கள் அவங்களோட திறமையை வந்து வச்சு எப்படி பிசினஸ் செய்யற என்ற ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இப்ப சில பேருக்கு வந்து வெக்கமா இருக்கும், எங்களால ஏழுமான்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அடுத்தது நீங்க செய்யற பிசினஸ்ன்றது 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். நான் சொன்னேன் சரியா? 0 இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கலாம். அந்த அளவுக்கு இல்லை, 0ன்னு சொல்லலாம். அது இப்ப நான் இப்ப பிளட் ஆர்ட் செய்யலி ஹை க்ளோஸ் இருந்து மாஸ்க் இருந்து அது வாங்கணும், இது சானிடைசர் இருந்து எல்லாம் வாங்கணும். அது 100ல ஒரு பேப்பர் வாங்கணும். அப்படி பேப்பருக்கெல்லாம் விலை கூட தெரியும் தானே. இப்ப 100ல ஒரு 80% வந்து உங்களோட திறமையும், மிச்சம் வந்து இந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். சரி, இப்ப நீங்க இந்த பாக்குற வியூவர்ஸுக்கு அதாவது இந்த ஒரு மோட்டிவேஷனா இப்ப நீங்க எப்படி வந்து இவ்வளவு படிச்சு கொண்டு இந்த தொழிலையும் வந்து ஆரம்பிச்சு செஞ்சு கொண்டிருக்கீங்க, சக்சஸா வந்து இவ்வளவு நாள் நடந்து கொண்டிருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னண்டா இப்போதைய இப்போ இளைஞர் நிலவரம் தெரியும் தானே. இப்போ வேலை வாய்ப்புகள் இல்லை. இப்போ யூனிவர்சிட்டி போனாலும் வேலை வாய்ப்பு இல்லை. வெளியில இப்போ எங்கள் 5-6 பேர் வெளியில சும்மா வெயிட்டிங்ல இருக்காங்க. பட்டம் அப்படியும் கொடுத்தாலும் அதுக்கு வேலை இல்லை. அப்போ நானும் இப்படித்தான் வருவேன், எனக்கு தெரியும் தானே, முன்கூட்டியே தெரியும். அப்போ நம்ம ஒவ்வொரு கலையை வச்சு எல்லாம் செய்யலாம், உழைக்கலாம். என்ன ஒரு சமூகத்தை ஒரு சமூகத்தை நம்ம ஒரு விழிப்புணர்வுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதையெல்லாம் ஒரு விழிப்புணர்வு சார்ந்த நடவடிக்கை இந்த கலை மூலம் மேற்கொள்ளலாம். அப்ப கலை என்றது ஒரு சும்மா ஒரு வடிவுக்காவோ அப்படி என்று இல்லை, ஒரு வடிவு என்று இல்லை. கலை என்பது ஒரு
ஒரு சமூகத்தை ஒரு கட்டி காக்குற ஒரு விடயம் தான் ஒரு கலை. அப்போ இந்த கலை மூலம் நம்ம முன்னேறணும்னா நம்ம டேலண்ட்டை வச்சு வெளிப்படுத்தலாம். அந்த அளவில் இப்போ நான் எனக்கு புதுசாக செய்யணும்னு தோணுனதால நான் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக செய்கிறேன், இன்னும் செய்வேன். மற்றது இப்போ வருமானம் செய்யக்குள்ள இப்போ சித்திரப்பாடம் இதுக்குள்ளார கணக்க விஷயம் இருக்குது. ஒன்று சித்திரம் ஒரு தெரிஞ்சால் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஆள் இப்போ ஸ்கல்ச்சரில் ஒரு ஈடுபாடு இருக்கலாம், ஒன்று பெயிண்டராக இருக்கலாம், ஒரு டிசைனராக இருக்கலாம், வேறு இந்த டிஜிட்டல் ஆர்ட் சம்மந்தமாக எல்லாம் செய்யலாம். லோகோ டிசைன் இருந்து டிஜிட்டல் ஆர்ட், மற்றது பேனர் டிசைன் பண்ணுறது இருந்து ஒரு டிசைனராவது வரலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சித்திரப்பாடம் தான் மெயின். அப்படி பிஸ்னஸுக்கு கூட சித்திரப்பாடம் மெயினாக இருக்குது. ஏன்னா டிஜிட்டல் ஆர்ட்டுக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் தேவை. சும்மா எல்லாராலையும் செய்யலாம். ஒரு டான்ஸ் ஆடுறாலையோ ஒரு சாங் படிக்கிறாலையோ அந்த அளவு செய்யலாது. ஒரு ஆர்டிஸ்டால செய்யலாம். அது கிரியேட் பண்ணுறது அந்த மைண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகிருக்கு. அதான் நம்மளோட இந்த பார்த்து கொண்டு இருக்க வியூவர்ஸுக்கு வந்து அவங்களோட திறமைகளை வச்சு எப்படி அந்த தொழிலை வந்து செய்யலாம், எப்படி பிஸ்னஸ் செய்யலாம் என்றது தான் இப்போ நான் உங்கள்கிட்ட நான் கேட்டேன். ஒரு மோட்டிவேஷன் உண்டு எங்களோட வியூவர்ஸுக்காக சொல்லலாமா? அதான் அவங்கிற டேலண்ட்டை வெளிக்காட்டணும். அது வேற ஆட்களுக்கு ஒரு பயன் அடைகிற மாதிரி இருந்தால் பிஸ்னஸாக மாற்றலாம். அப்படி இல்லைன்னா அப்படி பயனடையாமல் அவங்க கலையை பயனடையாமல் இருந்தால் அவங்க வேறு சமூகம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு செயற்பாடுகளுக்கு அவங்க எதையலாம். அந்த கலையை வச்சு இப்படி 2 பக்கமும் எதையலாம் யோசிக்கலாம். அது அவங்கிற விருப்பம். ஒன்று பணக்காரங்க நல்ல கை லெவல் பார்ட்டிகள் அவங்க இணையலாம். அவங்க கலையை வச்சு சமூகத்துக்கு தேவையான அந்த விழிப்புணர்வு செயற்பாடுகளை செய்யலாம். தம்பி வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க. இங்கே பாருங்க, இன்றைக்கு காலையில் வந்தோம், வரக்குள்ள சூரியனை உரிச்சு கொண்டு இருந்தது. நம்ம பாதையில் வந்து ஏறக்குள்ள மழை பெஞ்சது, திரும்ப இங்கே வரக்குள்ள வெயில் இருந்தது, இப்போ மழை பெய்யுது, மழை பெய்ய போகுது. அப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இந்த சன்லைட் ஆர்ட் செய்கிறது கஷ்டம். அது மாதிரி என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க? உதாரணத்துக்கு இப்போ சன்லைட் ஆர்ட் எடுத்தா இப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க, வெயில் பிரச்சனை. மற்றது எனக்கு டைம் இல்லை, முதலாவது விஷயமே டைம் இல்லை. 2வது இப்படியான பிரச்சனை. அடுத்தது என்ன, பிளட் ஆர்ட் எடுத்தா பிளட் ஆர்ட் என்னென்னா கணநேரம் கூட்டிகிட்டு இருந்து கீறணும். இப்போ திரும்ப நம்ம இப்போ பிளட்டை தொட்டுத்தோம்னா எலும்பித்து திரும்ப போயிட்டு வந்து இருக்கலாம். நீ மாஸ்கோட கை க்ளோஸோட இருப்போம். அதை நம்ம வேற ஒன்று சாப்பிடையுமே இல்லை. ஏன்னா பிளட்டு கையில் எல்லாம் ஆப்பி இருந்துச்சுன்னா அப்படி சாப்பிடவும் போகல. அப்போ நம்ம அந்த பிளட் ஆர்ட் செஞ்சு முடியும் மட்டும் செஞ்சு கொடுத்தா எழும்பணும். அப்படின்னா அவ்வளோ நேரத்துக்கு இருக்கணும் முதலாவது. மற்றது என்னென்ன கீரைக்குள்ளே கழுத்து நோவு, எந்த டைமும் கீரை தானே வேணும், கழுத்து நோவும் அப்படி அது உடல் சார்ந்த பிரச்சனைகள் கூட இருக்கும் பிளட் ஆர்ட்ல. பென்சில் ஆர்ட்ல அப்படி இல்லை. பென்சில் ஆர்ட்ல நம்ம நினைச்ச நேரம் கீறலாம், இதை எலும்பித்து போய் வந்து திரும்ப ஆறுல இருந்து கீறலாம். அப்படி பிரச்சனை ஒன்று இருக்குது. சன்லைட் ஆர்ட்ல அதுலேயும் பிரச்சனை இல்லை. சன்லைட் இருக்க டைம் கீறலாம். அவங்க என்னடா இதில் முக்கியமான பிரச்சனை, இப்போ கஸ்டமர் கேட்டாங்கண்டா இப்போ படம் ஒன்று கீறி தர சொல்லி அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி கீறி கொடுக்குறாங்க, பிரச்சனை ஆகும். இப்போ பிளட் ஆர்ட்லையும் தான் எல்லாத்துலேயும் தான். இப்போ அவங்க முன்கூட்டி சொன்னால் ஓகே, இல்லைன்னா எனக்கு டைம் அவங்க அதுக்கு இந்த மாதிரி தந்தாங்கன்னா ஓகே. இல்லை மொத்தம் நாங்கள் 5 பேர், அம்மா அப்பா 2 தங்கச்சி நானும். அதில் அம்மா ஒரு அகம் நிறுவனத்தில் வேலை செய்கிறாவோ, அப்பா வயலடிக்கு அப்படி செய்கிறார் வயல். வேறு தங்கச்சி ஒரு ஆள் படிக்குது, இன்னொரு ஆள் சின்ன ஆள், அடுத்தது நான் இப்போ கீறி வச்சுக்க சில படங்கள் நான் கொழி வச்சிருக்கேன் சிப்ரேம் போட்டு. அப்படியான படங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்டா வாங்க பார்க்கலாம். முன்னுக்கே பாருங்க, ஒரு பெரிய ஈகிள் ஒன்று கீறி வச்சிருக்காரு உள்ள. நீங்க என்ன கீறினதானே? இதே மாதிரி போய் வோலாட்டும் செஞ்சு கொடுக்கலாமா? செய்யலாம். செஞ்சு கொடுக்குறீங்களா? செஞ்சு கொடுக்குறேன். நீங்க அதை பத்தி சொல்லலையே நீங்க முன்னுக்கு போய்? அது அந்த ஞாபகம் இல்லை. அவர் அந்த வோலாட்டும் வந்து செய்யறாரு. முன்னுக்கு பாருங்க, இந்த ஜிம்ல எல்லாம் அப்படி கழுகுறனா அப்படி இருக்கு, சட்டை அப்படி இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. திரும்ப இந்த ஹோட்டல் அதுக்கு குக்மார் அப்படி கீறுறது. இந்த ஆட்டெல்லாம் நீங்க தான் கீறினது? இதெல்லாம் நீங்க தான் கீறினது. வேற என்னென்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? இது கீறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்து? இந்த இது நான் கீறிக்கான நாள் 7 முடிச்சதுக்கு பிறகு ஓகே, ஒரு மணி தான் அப்படி எடுத்துருக்கேன். 1 மணி நேரத்துக்குள்ள இந்த ஆட்டை கீறி என்ன பிளாக் பெயிண்ட் மட்டும் தான் தேவைப்பட்டிருக்குமா? இது பெயிண்ட் மட்டும் தான். இது ஏற்கனவே ஒயிட் அடிச்சிருந்தது, பிளாக்ல கீறின நீங்க. ஓகே, வேற நீங்க செஞ்ச ஆட்டுகள் உள்ளுக்குள்ள வாங்க, உள்ள வாங்க. கிளிப் ஆர்ட், அதாவது ஸ்டெப்ல கிளிப் ஆர்ட்ல செஞ்சிருக்காரு. இது யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வீடியோவில் சொல்லலாமான்னு தெரியல, ஸோ நான் சொல்லலை. மேதகு அவர்களுடைய ஃபோட்டோ கிளிப்பால் செஞ்சது. எப்போ செஞ்ச நீங்கள் வந்து? இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி.
2 வருஷத்துக்கு முந்தி இந்த ஃபோட்டோவெல்லாம் கிளிப்பால் செஞ்சீங்க. எவ்வளோ நேரம் பிடிச்சது கிளிப்பால் செய்கிறது? இது ஒரு கூட டைம் எடுக்கல, ஒரு அரை மணி நேரம். ஆனால் கிளிப்பில் ஸ்டெப்பில் பண்ணி இந்த ஒரு ஷேப்பை கொண்டு வரன்றது இவ்வளோ கஷ்டமான விஷயம் சொல்லி. இந்த ஃபோட்டோவுக்கு தான் நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஃபோட்டோவை நீங்கள் முன்னுக்கு பார்த்துருப்பீங்களே நம்மளோட வீடியோவில். நம்ம ஒரு பெயிண்ட் எக்ஸிபிஷனுக்குன்னு சொல்லி போனாங்க. அப்போ அந்த பெயிண்ட் எக்ஸிபிஷனுக்கு போனது இந்த ஃபோட்டோவை காட்டி இதை கீர்னா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் அந்த செல்லக்குட்டி வருதான், அவரே தான். இந்த செல்லக்குட்டியை நாங்கள் இவ்வளோ நாள் எடுத்துட்டு கண்டுபிடிக்கிறது. நாங்கள் அன்றைக்கு தேடுனேன், நாங்கள் இது யாருடா இது இந்த இப்படி சூரியனை வச்சு ஆட்கிறதுன்னு சொல்லி அன்றைக்கு தெரியாது. நீங்கள் அந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணி விடுறேன் மேலே, அதில் போய் பாருங்க. நான் இந்த 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 ஃபோட்டோவை காட்டி இது யாருக்கு இருந்தது, இது யாருன்னு தெரியலையே, சன்லைட் ஆர்ட்னு மட்டும் போட்டிருக்குன்னு சொல்லி கேட்டேன். தம்பி பார்த்தீங்களோ தெரியாது, நான் பார்த்தேன் அந்த வீடியோவில் கேட்டு நான் இவர் தான் அந்த செல்லக்குட்டி. ரைட், இதான் முதலாவதாக இருந்தது. உங்க அம்மாட ஃபோட்டோவுக்கு இருக்கீங்க, முதலாவதாக இருந்தது. ஓகே, இதெல்லாம் நீங்க இந்த சித்திரங்களுக்கு படத்தை வச்சு தான் கேட்குறேன் நீங்க. இதுதான் இந்த சன்லைட் ஆர்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்றது. வில்லை என்ன அது என்னமோ எல்லாம் இருக்குல்ல, நமக்கு முதல் சயின்ஸ்ல இருக்குல்ல, என்ன என்ன குழிவாடி குவிவாடி ஏதோ கணக்கு. இப்பதான் நான் ஞாபகம் வருது. இது வந்தோடனே நமக்கு 3ஆம் ஆண்டு புத்தகத்துல கண்டு குசும் ருவான் எல்லாம் வருவாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் ஞாபகம் வராங்க இதை பார்த்தோன்னே. ஏன்னா அந்த புத்தகத்துல எப்படி ஒன்றோட நிப்பாவும் தெரியுமா. இது இதுதான் இப்ப நாம வந்த பாதை, அதாவது அந்த ஃபெரி சர்வீஸ்ன்னு சொல்லி நம்ம வந்தோம். அதை தம்பி கீறி இருக்கிறாரு. இதுவும் அதுவும் பாதைக்கு போற வழி என்ன, அது அந்த பக்கம் இல்ல, இது ரெண்டும் எங்கற சைடு இந்த பக்கம். அதாவது இங்க போக்குல பாப்பீங்க டைம். இல்ல அது போட்டா கலர்ல செஞ்சது. இது பென்சில் என்ன, ரைட், இது பென்சில் லேண்ட்ஸ்கேப். அது என்ன உங்களோட போட்டோ கீறிருக்கீங்க? அதுவும் போட்டா கலர் தான். அது கீர்னது கனகாலம் கீர்னது. இப்ப அதையும் கூட கொஞ்சம் நல்லா கீறுவேன். ஏன்னா அது ஆரம்பத்துல கீர்னது, ஏல் முடிச்சது பிறகு. இப்ப அதையும் கூட நல்லா கீறுவேன். ஓகே, இந்த ரூம் தான் அப்ப உங்களுக்கு உங்களை ஒரு ஆர்டிஸ்டா மாத்தின ரூம் என்ன, அப்படி சொல்லலாம். இதுக்குள்ளேதான் இருக்கீங்க, ஏஎல் படிக்கக்குள்ள இருந்து இதுக்குள்ள இருக்கீங்க. ஓகே, தனியா இன்னைக்கு செட் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா பேச்சுலர்ஸ் ரூம் இந்த ரூம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளவு குப்பையா நான் வச்சிருப்பேன். அப்படி வீட்டை ஏச்சுன்னா செம்மையா ஏச்சு விடும். போறது டிஷர்ட்டை கலட்டுறது ஒரு அரி, அப்படி என்ன கொழுவுறது இல்லை. கேட்டா பேச்சுலர்ஸ் மரியாதை போயிடும் சொல்றது. வீட்டை கேட்டா தம்பி எப்படி நீட்டா வச்சு, நாம வாரம் வந்து கோல் பண்ணி சொன்னாலும் நீட்டா ஆக்கணும் தெரியாது. ஓகே, வந்த ரோட்டை பாருங்களேன். இதெல்லாம் வந்து நாங்க வரக்குள்ள நான் ஜோ எடுத்தான நிறைய வீடியோ எடுத்துருக்கேன். அப்ப இதெல்லாம் வந்து நாங்க தம்பியை தேடி என்ன சொல்ற கரடு முரடான பாதையால தேடி வந்து கண்டுபிடிச்சதுதான் தம்பியோட இடம் என்னது, அம்பலாந்துறை. நம்ம வந்து முன்னுக்கு என்ட்ரன்ஸ்ல போட்டோ எல்லாம் காட்டுறேன். அம்பலாந்துறைக்கு வந்து வயலுக்கு பக்கத்திலே தான் இருக்கு தம்பியோட வீடு. இப்ப தண்ணி நிக்குது மழை பெஞ்சதால. தம்பி என்னென்னலாம் செய்யறதுன்றதை காட்டியாச்சு. தம்பிகிட்ட நீங்க பிளட் ஆர்ட்டுக்கு ஓட பண்ணணும்ன்றாலும் சரி, அடுத்தது சன்லைட் ஆர்ட்டுக்கு ஓட பண்ணணும்ன்றாலும் சரி, உங்களை கண்டாக்ட் பண்றதுக்கு நம்பர். இப்ப நம்ம தம்பிக்கு ஹெல்ப் பண்ணணும் கட்டாயம். நம்ம காசாவோ வேற ஏதாவது ஹெல்ப் பண்ண தேவை. நம்மளோட சேனல் எல்லாமே அப்படித்தான் போடுறோம். நாம நீங்களே ஆர்டரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களே கால் பண்ணி கண்டாக்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஜோயிட நம்பர் நான் கீழே கொடுத்து வைக்கிறேன், எந்த நம்பர் கீழே கொடுத்து வைக்கிறேன், தம்பியோட நம்பரையும் போட்டு வரேன். தம்பியோட கண்டாக்ட் நம்பர் இருக்கா சொல்லுங்க. 075 எப்படி படம் ஆகும். அவ பெரிய கட்டித்தனம் பண்றதுக்கு சரியா, அவ பாடமாக்கியாச்சு. தம்பியோட நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. தம்பி வந்து உங்களுக்கு செஞ்சு தருவார். நிறைய ஆர்டர் செஞ்சாலும் சரி, ஒரு ஆர்டர் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம டாக்களை நம்ம தான் வளர்த்து விடணும். அதாவது நமக்கு பக்கத்தில் இருக்கிறாக்கள், நம்ம டாக்கள் மீன் பண்றது நமக்கு பக்கத்தில் இருக்கிறாக்களை நம்ம தான் வளர்த்து விடணும். ஸோ நம்மளோட யுதிவோக்ஸ் சேனலினூடாகவும் பட்டி பாய்ஸ் சேனலினூடாகவும் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. ஜோயும் இவர்கிட்ட தான் இனி, அதாவது எல்லா டைம் இவர்டான்னு சொல்றான்னு பார்க்காதீங்க. நாங்க யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்றோம்னு சொல்றோமோ அவங்ககிட்ட எல்லாம் ஓடர்ஸ் எடுப்போம். என்ன நிறைய ஓடர்ஸ் வர ஜோய்க்கலாம். அப்போ ஓடர்ஸ் எடுத்துக்கொண்டு நாங்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்வோம். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.